குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு என்ன எக்ஸாம்? காமர்ஸ். 1 மார்க்கே கேட்கலாமா? குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் மேம்பாட்டுச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2004-2006. வெரி குட். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். இறக்குமதி வியாபாரம், மொத்த வியாபாரம். அதிக அளவு அபாயத்தை கொண்டது வணிகம், உற்பத்தி தொழில். ஒரு குறிப்பிட்ட வகை பொருட்களை மட்டும் விற்கும் சில்லறை கடைகள் டேஸ் என அழைக்கப்படுகிறது. பொது பண்டகசாலை, ஒரே வகை பண்டகசாலைகள். பின் வரும் நபர்களில் யாரால் ஒப்பந்தம் நிறைவேற்ற முடியும்? வாக்குறுதி வழங்குபவரின் சட்ட பிரதிநிதிகள். இவை அனைத்தும் பழங்கள், காய்கறிகள் போன்ற அழுகக்கூடிய பொருட்களின் சேமிப்பிற்காக பண்டக காப்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. குளிர்பதன கூட்டுறவு. இந்திய ரிசர்வ் வங்கியால் உண்மை நேர மொத்த தீர்வக அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு 2005-2014. வியாபார இடைநிலைகளை டேஸ் வகைகளாக பிரிக்கலாம். 4-2. ஒரு வருடத்தில் ஈட்டப்பட்ட வருமானம் அடுத்த ஆண்டில் வரி விதிக்கப்பட்டால் வரி விதிக்கப்பட்ட ஆண்டு ஒளியாண்டு, முந்தைய ஆண்டு. வெரி குட். கீழ் காண்பவனவற்றுள் எது பழமையான வியாபார அமைப்பு வடிவம்? கூட்டுறவு சங்கம், தனியார் வணிகம். அயல்நாட்டு பத்திர வெளிநாட்டு உரிமை தரும் ஆவணம். மேற்கூறிய எதுவும் இல்லை. வைப்பு ரசீதி. ராங். மேற்கூறிய வெரி குட். ஏபிசி கூட்டு ஒப்பந்தத்தின்படி 50,000 டி என்பவருக்கு செலுத்த வேண்டும் என ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அதை நிறைவேற்றுவதற்கு முன் சி இறந்து விடுகிறார். இங்கே ஒப்பந்தம் ஏ மற்றும் பி மற்றும் சரியாக நிறைவேற்றப்பட வேண்டும். சியின் சட்ட பிரதிநிதிகளுடன் சேர்ந்து ஏ மற்றும் பி ஆகியோரால் ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட வேண்டும். வெரி குட். செலுத்து சமநிலையின் உபரி வெளிக்காட்டுவது. இறக்குமதி ஏற்றுமதி இரண்டும் சமநிலைக்கு அதிகமாக இருத்தல். ஏற்றுமதி இறக்குமதியை விட அதிகமாக இருத்தல். இரண்டும் சமநிலைக்கு. டேஸ் ஒரு பொது காப்பீடு வகையினை சார்ந்தது அல்ல. கடல்சார் காப்பீடு, ஆயுள் காப்பீடு. வெரி குட். பேச்சியலின் முக்கிய நன்மை டேஸ். உற்பத்தி மேம்பாடு, செலவுகளை குறைத்தல். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு டேஸ். மறைமுக வரி, நேரடி வரி. அரசு நிறுவனங்களின் முதன்மையான நோக்கம் என்பது மக்களுக்கு சேவை செய்தல், லாபம் ஈட்டுதல். கப்பல் தலைவர்களால் சரக்கு பெற்றுக்கொண்டதற்கு ஆதாரமாக வழங்கப்படும் ரசீது. கப்பல் துணைத் தலைவர் ரசீதி, கப்பல் ரசீதி. பின் வருவனவற்றுள் எது வியாபார நடவடிக்கைகளின் சிறப்பியல்புகள் இல்லை? இடர் ஏற்றல், சம்பளம் மற்றும் கூலி. இருதரப்பு ஒப்பந்தம் மூலம் விடுவிக்கப்படுவது டேஸ். திருத்தம் மேற்கூறிய அனைத்தும். வெரி குட்.